விஜய் அவர்கள் முதல்வரான பின் வரப்போகும் முதல் பிறந்த நாள் வெளியாக போகும் முக்கிய அறிவிப்புகள். அதாவது நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்திருப்பவர் விஜய் 2 வருடங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகம் என்று அரசியல் கட்சியை துவங்கி அரசியலுக்கு வந்தார். ஒரு நடிகராக விஜய்க்கு இருந்த புகழ் அவரின் அரசியலுக்கு பெரிதும் உதவியது. ஒரு பக்கம் மாற்றத்தை விரும்பும் பலரும் திமுகவை விட்டுவிட்டு தாவேகாக்கு வாக்களித்தனர். இதன் காரணமாக சட்டமன்ற தேர்தலில் தாவேகா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதோடு திமுக கூட்டணியில் இருந்த அதன் கூட்டணி கட்சிகளையும் தங்களுடன் இணைத்துக் கொண்டு தாவேகா கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கிறது. விஜய் முதல்வராக பொறுப்பேற்று 50 நாட்கள் ஆகிவிட்டது. இந்நிலையில்தான் ஜூன் 22ஆம் தேதி நாளை அவர் தனது 52வது பிறந்த நாளை கொண்டாடவிருக்கிறார். நாளை சட்டசபை கூடும் நிலையில் கண்டிப்பாக அமைச்சர்கள், எதிர்க்கட்சிகள் ஆகியவை அவருக்கு வாழ்த்து சொல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு தமிழக அரசின் சார்பாக சில புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் முதல்வர் விஜயின் பிறந்த நாளை கொண்டாட முடிவு செய்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் முதல்வரான பின் கொண்டாடும் முதல் பிறந்த நாள் என்பதால் அதை மிகவும் விமர்சையாக கொண்டாட தாவேகாவினர் முடிவு செய்திருக்கிறார்கள். எனவே கோயில்களில் சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அன்னதானம் உள்ளிட்ட நல உதவிகளையும் செய்ய அவர்கள் திட்டமிட்டுள்ளனர்.